சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இன்று மே மாதம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை தரணிகா தனது முதலாவது நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறார். தரணிகாவின் நேருக்கு நேர் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக மலர வாழ்த்துக்கள். அவருக்கு ஒத்தாசை புரிய வந்திருக்கும் எஸ்டிடி நண்பர்களுக்கும் ஐடிடி நண்பர்களுக்கும் மாமாவின் வாழ்த்துக்கள். உற்சாக வணக்கம் தரணிகா. அனைவருக்கும் இன்று தன்னைக்காவின் நேருக்கு முதலாவலட்சி செய்ய போகின்றேன். இன்றைய தேதி 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025, திருவள்ளுவர் ஆண்டு 29ஆம் சித்திரை மாதம் 2026, சமூக ஒழுங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 ஆகும். உழைப்பின் மகத்துவம் ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் மே மாதம் ஆகும். இன்றைய திருக்குறள் நன்றி நன்றி நன்றன்று நன்றல்லது அன்றே மறைப்பது நன்று. பழமொழி மனமுண்டால் இடம் உண்டு. வணக்கம். இருக்கிறீங்களா? நல்லா உற்சாகமா இருக்கிறேன். நீங்க எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? மாமா நல்லா உற்சாகமா இருக்கிறீங்களா? மிக மிக உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாங்க ஒரு தலைப்பு அது தலைப்போட நாங்க சேர்ந்து கரைக்க போறோம். இன்றைய தலைப்பு உங்கள் நாட்டு மொழி முக்கியமா அல்லாட்டி தாய்மொழி முக்கியமா? எல்லாருக்கும் விளங்கினதா தலைப்பு? சோ நான் 2 பிரிக்கலாம். சோ அபிராமி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு பரவாயில்லை. நான் சொல்றேன் இங்க வாழற மொழி. ஓகே, நீனி அக்கா? நானும் யோசிக்கிறேன். நம்மளும் ரெண்டும் தான் தேவை. ஆனா வாழ்றதுக்கு என்னாலும் இங்கத்த மொழின்னு சொல்றேன். இங்க வாழ்றா இங்கத்த மொழி. ஓகே, சார் நான் தாய்மொழி சொல்றேன். ஓகே, சோ இப்ப தொடங்கலாம். சோ யாருக்கு இப்போ ஒரு கருத்து இருக்கு சொல்ல? அபிராமி? நான் என்ன சொல்றேன் என்றால், இங்க வாழிட மொழி முக்கியம் என்றால், இப்ப நாங்க இப்ப கூட நாங்க இப்ப வெளிநாட்டுல தான் இருக்கிறோம். இங்க வந்து இப்படி வேலை தேடுறீங்கண்டா அப்படின்னா தமிழ் உங்களோட வாழிட மொழி மிக முக்கியமானது. அல்லது மற்றவர்களுடன் கம்யூனிகேஷன், அதாவது கதைக்க போறீங்க என்றாலும் உங்களுக்கு இந்த வாழிட மொழி தான் மிக முக்கியம். ஆனால் உங்களுக்கு வேலை இருந்தா நீங்க ஒரு இன்டர்பிரிண்டரா வேலை செய்யலாம். அதுலயே நிறைய காசு வருது. நீங்க ஒரு தமிழ் இன்டர்பிரிண்டரா இருக்கலாம். தமிழ் இன்டர்பிரிட்டரா இருந்தா எங்களுக்கு முதலே தெரிய வேண்டுமானது வந்து எங்கட நாட்டு மொழி தானே. இந்த தமிழுக்கு தமிழ் மொழி பேசலாது. நானும் அது நம்மளா கேட்ட தாய்மொழி மிக அவசியம்தான். ஆனா பாரதத்துக்குன்னே இப்ப ஜெர்மனில உதாரணமா தமிழாக்க வந்து ஒரு 5% தான் இருப்பேன். அப்ப தன்னிகா சொன்ன மாதிரி இங்க அந்த அபிஷியல் டாக்குமெண்ட் அப்படி எல்லாம் ஜெர்மன் மொழியில தான் இருக்கும். இல்ல ஆகக்கூடியது இங்கிலீஷ் மொழியிலயும் நாங்க செய்யலாம். அந்த வாழ்றதுக்கு வந்து அவசியம் வந்து நாட்டு மொழிதான். அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருந்துதான் நாங்க மேலும் வேற மொழிகளை கற்கலாம். சோ ஹபிஷாக்கு தலைப்ப சொல்றேன். சோ உங்களுக்கு உங்கள் நாட்டு மொழி முக்கியமா அல்லாட்டி தாய்மொழி முக்கியமா? ஒரு சைட் பிக் பண்ணுங்க. சோ உங்களுக்கு ஒரு கரெக்ட் இருக்கா? எனது நாட்டு மொழி ஆங்கிலம்.
ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழியாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஸோ எந்த நாட்டுக்கு சென்றாலும் ஆங்கிலம் மதிப்புமிக்க எல்லோராலும் அறியப்படும் ஒரு மொழியாக அறியப்படுது. அதனால எங்கெங்கும் போனாலும் நாங்கள் ஆங்கிலத்தால தான் கதைத்து பேசுவோம். ஒருவேளை தாய்மொழி ஆகிய தமிழ்ல கதைச்சு பேசுறதுன்னா அங்கன நாட்டவர்களோட தான் அதிகமாக கதைக்கலாம். ஆனால் ஆங்கிலம் வேற வேற நாடு, இனம், மதம் எல்லாரோடையும் கதைச்சு பேசலாம். அது சரி. ஆனா லைக் ஒரு ஹைப்போதெட்டிக்கலா சொன்னா நீங்க வந்து ஆங்கில மொழி தான் கூட படிக்கிறீங்க. நீங்க உங்களுக்கு லைக் அவ்வளோ தமிழ் தெரியாது. ஸோ இப்படி நீங்க லைக் கடிக்க போறீங்க உங்களை லைக் அம்மா அப்பமா அப்படியான ஆட்களுக்கு. அப்படி ஒரு சூழ்நிலைண்டா ஏன்னா நீங்க தானே உங்க லைக் நெக்ஸ்ட் ஜெனரேஷன். ஸோ நீங்க தானே தமிழை லைக் த்ரூ அண்ட் த்ரூ கொண்டு போகணும். தமிழ் முக்கியம்தான். ஆனால் ஆங்கிலத்தோட ஒப்பீடு செய்யும் போது ஆங்கிலம் தான் முக்கியம். ஏண்டா லைக் ஆங்கிலம் தெரியாம ஆங்கிலத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆங்கிலம் தெரியாம இந்த உலகத்திலேயே வாழ்றது கஷ்டம். என்னண்டா இப்ப அங்களோட சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆங்கிலம் கதைப்பினா நாங்க மட்டும் கதைக்காம தமிழ் பேசுவோம்டா அப்படி வராதுதானே. ஸோ நான் இந்த சொல்லலாம் ஹபிஷா நானும் நாட்டு மொழி தான் தேர்ந்தெடுத்தேன்னா இப்ப ஹபிஷா சொன்னா உண்மைதான். மற்றது உங்களோட கேள்விய அந்த பதில் சொல்றதுக்கு இப்ப அம்மா அப்பாவோட அவையும் இப்ப சில நேரம் கொஞ்சம் இங்கிலீஷும் தெரிஞ்சிருக்கு. எனக்கு புரியுது அந்த தாய்மொழியை வளர்க்க வேணும்ட்டு. ஆனா இங்க அந்த ஒரு வாழ்றதுக்கு ஒரு மொழி இருந்தாதான் ஒரு அந்த வேற ஒரு லைஃப் ஒரு ஃபியூச்சரை செய்ய வந்து அந்த பாசிபிலிட்டியே கிடைக்கும் விளங்குது. சோ இங்க ஒரு மொழியும் தெரியாம ஒன்றும் தெரியாம இங்க யாரோடையும் கம்யூனிகேஷன் செய்ய இல்லாட்டி ஒரு ஃபியூச்சர் எப்படி நாங்க உருவாக்கலாம்? எனக்கு இப்போ ஒன்றும் சொல்ல தெரியல. அபிராமி எந்த பக்கம்? நானும் இங்க வாழிட மொழி. மூண்டு கொண்டு அதான் கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப அபிஷா இந்தியாக்கா அவனு தீவுக்கு போகணும். அப்ப அபிராமி ஏன்னா நாங்க ஈக்குவல். நானும் தண்ணிக்காம ஒரே வயது, நீங்க 2 பேரும் அவங்க ஒரே வயது. மாமா சொல்ல நாங்க தொடர்ந்து உள்வாங்கி கதைக்கலாம் உண்டு. ஓகே சரி, நான் எதிர்க்கிறேன் ஒரு புள்ளியா. அதாவது தாய்மொழி தெரியாட்டி எப்படி அங்கன்னு தாய்மொழியை வளர்க்கலாம். இப்ப தமிழ் மூத்த மொழியாக இன்று வரையும் பேசப்படும் ஒரு மொழியாக அறியப்படுது. ஆனால் இப்ப கொஞ்சம் வருஷங்கள் போய் எல்லாரும் ஆங்கிலத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா தமிழ் என்ன ஆறது? அதுவும் பேசாத ஒரு மொழியாக அழிந்து போயிடும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்? தான் ஆபத்து. அதோட நான் ஒத்துக்குறேன், தமிழ் அழியறதும் அழகில்லை. ஆனால் தமிழ் முக்கியம்னு நாங்க எங்களோட நாட்டு மொழியும் அது படிக்காம இருக்கல. அது என்னண்டா இங்க வாழ்றதுக்கு அதான் முக்கியம். அப்போ ரெண்டும் ஹேண்டில் பண்றதுதான் சிறப்பானது. ஒன்று தேர்ந்தெடுக்க வேணும்னா நாட்டு மொழி தான் எடுக்க வேணும். இல்லாட்டி நாங்க இலங்கையில போய் இருக்க வேணும். அப்ப தாய்மொழியும் நாட்டு மொழியும் ஒன்றா வரும். Ja, also habe ich halt ஒரே நான் சொல்ல வந்தேன்னா, நீங்க தமிழ் மொழி விரும்புறீங்கன்னா போய் இலங்கையில போய் வாழுங்க. நீங்க வாழிட மொழி நீங்க இங்க வெளிநாட்டுல இருந்தா அப்ப அந்த மொழி தான் தெரியும். நீங்க தமிழ் தெரிஞ்சிருந்தா அப்ப இங்க வாழ்ந்து பிரயோசனம் இல்ல. மற்றும் zum Beispiel நீங்க யாரோடையும் கதைக்க முடியாது, உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் நான் அதுக்கு எதிராக சொல்றேன். இப்ப தமிழ் தெரிஞ்சாலும் நாங்க அந்த லெகசிய இன்னும் நாங்க அந்த லெகசிய கொண்டு போறோம். சோ லைக் சிரிக்கிறேன்.
சரி அதன்னைக்கு கடைக்க விடுங்க. நாங்க அந்த லெகசிய கொண்டு போகணும். ஏன்னா நாங்க ஆங்கிலம் மட்டும் லைக் பேசினா லைக் எங்கள ஃபியூச்சர் சின்ன பிள்ளைங்க லைக் அப்படியான வயசு வரைக்கும் நாங்க மட்டும் இங்கிலீஷ்ல மட்டும் பேசினா தமிழ் வளராது. அண்ட் இவ்வளவு வருஷமா வளர்ந்து கொண்டு இருந்திருக்கு. ஏன்னா எங்களை அம்மா அப்பா அப்பம்மா பெரியம்மா அப்படியான ஆக்களால தான் வளர்ந்து இருக்கு. ஆனா நாங்க இப்ப திடீர்னு இங்கு ஆங்கிலத்தை மட்டும் பேசுறோம் வேண்டாம் லைக் Yeah, எனக்கு புரியுது. ஆனா இப்போ உதாரணமா ஓகே சரி நாங்க தாய்மொழி முக்கியம்ன்ட்டு அப்படி வாழ்றோம். இப்போ உதாரணமா இங்கிலீஷ் ஜெர்மன் நான் படிக்காமலே இருக்கிறேன், எப்படியோ வாழ்க்கையில சமாளிக்கிறேன். ஆனா இந்த பிள்ளைகளுக்கு உதாரணமா அவைக்கும் அந்த கஷ்டங்கள் அந்த சேலஞ்சஸ் வரும் தானே. அப்ப அவை இல்லாட்டி அவைண்ட பிள்ளைகளை நினைச்சு பார்த்து ஒரு கட்டத்துல கண்டிப்பா அந்த நாட்டு மொழி படிச்சுதான் ஆகணும். முன்னேறுறதுண்டா இல்லாட்டி ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும் என்றால் ஒரு நாட்டுல வாழ்ந்து அந்த மொழியை கற்காம இருக்கும் போது அது மிக கஷ்டமா தான் இருக்கும். எங்கட வாழ்க்கைக்கு தான் அந்த பக்க விளைவு வரும், மற்ற வைக்கல. எனக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்கு. நாங்க தமிழ படிச்சா லைக் இன்னொரு மொழி லைக் எப்படி சொல்ற கக்கி லேர்ன் பண்ணிக்க அது ஈஸியா இருக்கும். இந்த லைக் எப்படி சொல்றது இது லெட்டர்ஸ் அந்த வேர்ட்ஸ் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் நீங்க லைக் டைவர்ஸான ஆளா இருப்பீங்க. யாரு சொன்னது நிறைய தமிழ் இல்ல தமிழாக்கள் இல்லைன்னு லைக் நிறைய பேர் இருக்கிறோம். ஆனா அவங்க தூர போயிடும் இப்ப. ஸோ and நீங்க சொன்ன ஒரு நல்ல பாயிண்ட் தான். என்னோட நாங்க ஸ்கூல்லயும் ஒருக்கா படிச்சிருந்தாங்க. இப்ப பிள்ளைய வந்து 2 மொழிகளோட வளர்ந்தால் அது வந்து அவன் ஃபியூச்சருக்கு மிக பிரியசமா இருக்கும். என்னடா அவன் வந்து திங்க் பண்றதெல்லாம் வேகமா செய்வினும், கூட வேர்ட்ஸ் அவன் மைண்டுக்குள்ள இருக்கும். அப்படி அதெல்லாம் நல்ல பியூசனமானதுதான். சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி 2ம் பழகிறது மிக சிறப்பான வழி. ரெண்டும் வந்து ஒரே நேரத்துல பழகும் போது 2 மிக வேகமாக நாங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்ப 2லயும் மிக ஃப்ளூவண்டா வந்து அது நாங்க பைலிங்குவல் பீப்புள்னு சொல்லுவாங்க, அதுல ஒரு பட்டத்தை நாங்க எடுத்துக்கொள்ளலாம். இன்னொரு பாயிண்ட், நாங்க வேலை இருக்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆள் அவருக்கு ஆங்கிலம் மட்டும் தான் தெரியும், அவர்கிட்ட சிவில போட்டிருக்கிற ஆங்கிலம் மட்டும் தான் தெரியும். அண்ட் இன்னொரு ஆள் எனக்கு ஆங்கிலமும் வேற ஒரு லாங்குவேஜ் தமிழ் இல்லாட்டி ஸ்பானிஷ் பிரெஞ்சு அப்படியான லாங்குவேஜ் போட்டா அவங்களுக்கு தான் கூட சான்ஸ் அந்த ஜாப் கிடைக்கும். ஏன்னா அவங்க லைக் இந்த வழியா லாங்குவேஜஸ் பேசுவாங்க. அண்ட் ஆங்கிலம் மட்டும் பேசினா அது வந்து லைக் ஒரு லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. அண்ட் அது லைக் 95% or something அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். அந்த ஆங்கில பேசும் எவ்வளவு குட்டா இருந்தாலும் அந்த பைலிங்குவல் பர்சன் தான் லைக் கூட சான்ஸ் இருக்கும் வேலை இருக்கு. ஒத்துக்கொள்றேன். ஆனா அதே நேரத்துல இப்ப ஒரு ஆளுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும் தெரியும், மற்றவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஆனா தமிழும் மலையாளமும் தெலுங்கும் தெரியும். அப்ப அதுலயும் யோசிக்கலாம் தானே. இப்ப 3 மொழிகள் அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனா மிக முக்கியமானது அவருக்கு தெரியாது. மற்றவருக்கு வந்து மிக முக்கியமானது ஃப்ளூவண்டா வருது. அப்ப ஜப்ல வந்து எது முக்கியமானதான் முதல் பார்ப்பாங்க. இப்ப இப்ப ஒரு கதைக்கு தேவையில்லாத ஜாப்ல அந்த 3 மொழி தெரிஞ்சால எடுத்திருக்கலாம். ஆனா கதைக்கிறதா இப்ப எல்லா ஜாப்லயும் தேவை. அப்ப இங்கிலீஷ் தெரிஞ்சதான் எடுப்பேனும். மெட்ரிக் ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்குதான்னு நான் சொல்றேன். இப்ப நீங்க தமிழ் மொழி அது முக்கியம்தான் இப்படி வளர்க்கிறது. ஸோ ஆனால் நீங்க இப்ப வெளிநாட்டுல இருந்தீங்கன்னா அப்ப அது உங்களுக்கு உங்களோட நாட்டு பாசி தெரியாதுண்டா அப்ப நீங்க
வடிவா முன்னேற முடியாது. ஏனென்றால் நீங்க எங்க போனாலும் அதிக வேலைகளை வந்து ஆம், நீங்க உங்களோட வாழிட நாட்டு மொழி தான் கதைக்க வேண்டியிருக்கும். இல்லாட்டி ஆம், இப்படி வேலைகளையும் நீங்க இப்படி வடிவா அந்த மொழி கதைக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால ஆம், வாழிட மொழி மிக முக்கியம். ஓம் யா சயின்ஸ்ல சொல்ல இருக்கு ஒரு பிள்ளைக்கு நிறைய லைக் திங்கிங் மெமரி ஸ்கில்ஸ் கூட இருக்கும் அண்ட் அவங்களுக்கு லைக் ஒரு மொழி லைக் லைக் நிறைய மொழிகள் தெரியும்படியா and அந்த மொழி எல்லாம் பாடமாக்கணும் அவங்களுக்கு ஒரு கூட மெமரி இருக்கணும்னு சொல்லிருக்கு. ம்ஹும். அஹ் அஹ் நினைக்கிறேன் ரெண்டு பக்கத்துலயும் இப்படி ப்ரோ அண்ட் கான்னு சொல்ல வேணும், ப்ரோ அண்ட் கான்ட்ரா. அப்ப அதுல ரெண்டு பக்கத்துலயும் கணக்கு இருக்குது. இப்ப எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு கதைக்கிறதை விட நாங்க எது எப்படி நாங்க ரெண்டையும் கம்பைன் பண்ணலாம், அடுத்த தலைமுறைக்கு வந்து எப்படி ரெண்டையும் ஒரே நேரத்துல இலகுவா சொல்லி கொடுக்கலாம் என்று கதைக்கும் போது அது மிக சிறப்பா இருக்கும். என்னன்னா நாங்க இப்ப 4 பேரும் இல்லாட்டி 5 பேரும் மாமாவோட சேர்த்து ஒத்துக்கொள்ளலாம். ரெண்டு மொழியும் முக்கியமானது, ரெண்டு மொழியும் வாழ்க்கைக்கு அவசியம். தமிழ் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேணும் என்றால் தமிழ் மொழியும் நாங்க கண்டிப்பாக படித்து அதோட வாழ்ந்து அதோட திங்க் பண்ண முடிஞ்சிருக்க வேணும். ஆனா அதே நேரத்துல வந்து நாங்க வாழ்க்கையில முன்னேறது என்றால் அந்த நாட்டு மொழி கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேணும். சோ அடுத்த தலைமுறை வந்து எங்களை விட இன்னும் சிறப்பாக வளர வேண்டும் என்றால் நாங்க தான் சொல்லிக் கொடுக்க வேணும், இல்லாட்டி நாங்க தான் பழக வேணும் எப்படி நாங்க ரெண்டு மொழிகளையும் சிறப்பாக சொல்லிக் கொடுக்கலாம் என்று. நீங்க ஒரு பவர்ஃபுல் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி செஞ்சிருக்கிறீங்க. இல்ல செய்யறது தெரியல. மற்றவே இந்த கன்க்ளூஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அடுத்த இப்ப எதிர்காலத்துல இப்படி செய்யலாமா, இல்லாட்டி ஒரு மொழியில தான் பிள்ளைகள் வளர வேணுமா, எப்படி நினைக்கிறீங்க? ஓகே, நானும் இப்ப அக்ரி பண்றேன். ரெண்டு மொழிகளும் தேவை வாழ்க்கையில. ஒரு மொழி மட்டும் ரெண்டு மொழி இருந்தால்தான் வாழ முடியும். அபிராமி, ஹவிஷா? நான் சொல்றேன், உங்களுக்கு வேற விதமான மொழிகள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு மொழியோட பிரயோசனம் இல்லை. நான் சொல்றேன் 2 மொழி இருக்கிறது நல்லது. உங்களை தனித்துவமான ஒருவராக இந்த உலகத்துக்கு காட்டி உங்களுக்கு வாய்ப்புகளை வெளி உலகத்துல அதிகரிக்கும். மாமா கருத்துக்கள் இருக்கா? ஓகே, உங்களை கொஞ்சம் டைவர்ட் பண்றேன். நான் எல்லாரும் காய்க்கலாம், இன்னும் ஒரு 5 minutes கூட இருக்குத்தானே. இப்போ நான் இங்கிலீஷ்ல சொல்றேன், நீங்க அதை தமிழ் படுத்துங்க. இம்பார்ட்டன்ட் நெசசிட்டி. அவசியம் அவசியம். வாழ்க்கைக்கு முக்கியமான இம்பார்ட்டன்ட் நெசசிட்டி. தமிழ்ல சொன்னா முக்கியம் முக்கியம் அவசியம். அவசியம். இப்ப இந்த ஆங்கிள் யோசிச்சீங்கன்னா இது ஒரு லேர்னிங் கர்வ் தான். தனிக்காக்கு மட்டுமில்லை, எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் வந்து எப்படி ஒரு பாயிண்ட வந்து நாங்கள் கிராஸ் பண்ணி போடுறது, அதை எப்படி கவுண்டர் பண்றதுன்றது ஒரு கலை. மேல எல்லா இடமும் அது பிரயோசனப்படும். அப்ப நேருக்கு நேர் நிகழ்ச்சியில அதை பண்ணலாம். தரணிக்கா பொறுத்த வரைக்கும் நிறைய திருப்பி பிழையோ சரியோ எதிர்த்தே கேட்கும். நேருக்கு நேர்ன்றது ஃபேஸ் டு ஃபேஸ், கருத்துக்கு கருத்து என்றது. அப்பதான் எங்களை டெவலப் பண்ணலாம். ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும். நாங்க எங்கட பாட்டிலேயே அந்த ஆர்கியூமெண்ட்ல கொண்டு வருவோம். இப்ப எங்களோட தலைப்பை கேளுங்க, தாய்மொழியா அல்லது இந்த வாழ்விட மொழியா? எனக்கு தேவை, எனக்கு அவசியம். தேவை என்னது, அவசியம் தேவையல்ல, முக்கியம் அவசியம். ஒரே வேர்ட் மாதிரி இருக்கும், ஆனா தலைப்புக்குள்ள கொண்டு போடுறீங்களா ரெண்டு மீனிங் பிரியும். இதுல சொல்றேன்னா எங்களோட வாழ்விட மொழி வந்து மிக அவசியம், தாய்மொழி வந்து முக்கியமானதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.
இதற்கான காரணங்க வந்து முதல்ல சொல்லியாச்சு. ஆனா இங்க வாழ்றது, இங்க வேலை கிடைச்சு ஒரு கரியர் வந்து டெவலப் பண்றதுன்ற வாழ்விட மொழிதான் மிக அவசியமானது. அதே நேரத்துல வந்து எங்களோட கலாச்சாரத்தை வளர்த்து அடுத்த தலைமுறைக்கும் எங்களோட அடையாளத்தை வந்து கொடுக்கறதுன்னா தாய்மொழி முக்கியமானது. அப்ப அந்த பக்கத்துல நான் சொல்றேன். இதே கூட மற்றவர்களுக்கு விளங்கிச்சுதா? ஒரு தலைப்பை பிரிச்சு மேயலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்ப தரணிக்கா கேட்கிறா, ஒரு சாப்பாடு நாங்க ரெடி பண்றோம். இப்போ சாப்பாடு வந்து எனக்கு ருசியா இருக்கணுமா, எனக்கு ஹெல்த்தியா இருக்கணுமா? இப்ப இந்த பாயிண்ட்டுக்கு வாங்கோ. சாப்பாடு இருக்குது, எங்களுக்கு தெரியும் ருசியாம இருக்கணும், ஹெல்த்தியாம இருக்கணும். ஆனா எது அவசியம்? ருசியா இருக்கணுமா அதிகமா, ஹெல்த்தியா இருக்கணுமா? இப்ப இதைத்தான் நீங்க தாய்மொழியும் வாழ்விட மொழியும் கொண்டு வாங்க சொல்லுங்க. இருக்கணும். ஆரோக்கியமா தான் இருக்கணும். எப்படி ருசி இல்லாட்டி சாப்பிடுறது? அது வந்து அது அவங்களுக்கு வேணும், லைக் அது அவங்களுக்கு வேணும், ஆனா தேவை இல்லை. ருசி தேவையில்லை, ஆனா வேணும். இப்ப இத ரிலேட் பண்ணுங்க உங்களோட ஒரிஜினல் டாபிக்கோட. எங்களுக்கு தமிழ் தேவை, ஆனா ஆங்கிலம் தான் லைக் நாங்க கூட அவசியம் அவசியம். அவசியம் இல்லாட்டி இங்கிலாந்துல வாழ முடியாது. இப்ப இப்ப ஆங்கிலம் தமிழ் ரெண்டு வர்ற போது இதே ஆங்கிலம் அபிராமிக்கு முக்கியமா? ஆங்கிலம் ஒரு சர்வதேச மொழி, ஒரு மொழி. அது ஸ்பானிஷும் முக்கியம் தான், பிரெஞ்சும் அவாக்கு கூட லைக் ஜெர்மன் தெரியணும். அதுக்கு முதல் மொழி ஜெர்மனி தான், இங்கிலீஷ் இல்ல. இதுக்கும் அப்படித்தான். ஆனா இங்கிலீஷ் இல்லாட்டி வாழலாமோ? இல்ல. ஆனா தமிழ் இல்லாட்டி வாழலாம். அதனாலதான் சுடுதண்ணி குடிச்சுட்டு ஓடியாங்கோ. அதனாலதான் முக்கியம் என்று வருது. இப்ப எங்களுக்கு ருசி முக்கியம், ஆனால் ஹெல்த் அதை விட முக்கியமா இருக்கு. முக்கியம் இல்ல, அவசியம். இல்லாட்டி நாங்க தெரிஞ்சு கொண்டே நாங்க வந்து எங்களை லூஸ் பண்ண பார்ப்போம்ன்றதான் அது இந்த பாயிண்டா இருக்கு எல்லாம். அப்ப இந்த ஆர்கியூமெண்ட்டை கொண்டு போய்க்கல, அதை கொண்டு வரலாம். ரெண்டாவது, இன்னும் ஒரு தரணிக்கா போடக்கூடிய இன்னும் ஒரு தர்க்கம், என்ன சொல்றது, தர்க்கம்ண்டா ஒரு ஆர்கியூமெண்ட் பாயிண்ட் வந்து தாய்மொழி படிச்சு ஆங்கிலம் படிக்கிறது சுகமா, ஆங்கிலத்தை முதல்ல படிச்சு பிறகு தாய்மொழி படிக்கிறது சுகமான்னு ஒரு cross கேள்வி கொண்டு போடலாம். நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நான் சொல்றேன் தாய்மொழியை படிச்சு ஆங்கில மொழியை படிச்சா மிக இலவா இருக்கும். ஆனா தர்ணிகா இந்த பாயிண்ட் சொன்னவா, எங்களை திங்க் பண்ண வச்சவ. எப்படி அது நான் கவனிக்கிறேன். இது தர்ணிகா சொன்னவா, நாங்க தாய்மொழியை முதல் படிச்ச வந்து வேற மொழிகள் கூட படிக்கலாம் சொன்னவா. அப்ப இப்ப இந்த தலைப்பின்படி எது எங்களுக்கு முதல் முக்கியம் லைஃப்ல? தாய்மொழிதான். ஆனா ரெண்டு இப்ப நாங்க உதாரணமா வளர்ந்தத வந்து ரெண்டு மொழியிலும் சேர்ந்து ஒரே நேரத்துலதான் படிச்ச நாங்க இருக்கிறோம். யோசனை. ஆனா நாங்க வந்து ஆங்கிலம் தான் முதல் படிக்க போறோம். என்ன லைக் உதாரணத்துக்கு நாங்க ஒரு வயசு லைக் நாங்க ப்ரீ ஸ்கூல் போறோம், அப்ப நாங்க ஆங்கிலம் தான் பேச போறோம். ஆனா நாங்க டவுன் ஸ்கூல் 3 அல்லது 4 வயசுல தான் அதிகமா போயிருக்கோம், அல்லாட்டி லேட்டாவும் போயிருக்கோம். ஆனா ஆங்கிலம் தானே கூட படிக்கிறோம். என்ன நாங்க நர்சரி, ரிசப்ஷன் அப்படி எல்லாம் போறோம். சோ இப்படி தமிழ் முதல் படிக்க போறோம். நாங்க அம்மாலையும் படிக்கலாம் தான், என்ன மதர் டங் அம்மால படிக்கலாம். ஆனா இப்படி லைக் டெப்ஃபா போறது, என்ன இங்கிலீஷ்ல நாங்க டெப்ஃபா போறோம் தானே படிக்க, ஒரு ஸ்டேஜ் போக கூடுறோம். சோ நினைக்கிறேன் அது ஒரு குட் பாயிண்ட். நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் மாமாவோட சொல்லுவேன் மனம் இருந்த இடம் உண்டு. அப்ப எங்களுக்கு பழமொழி
ஓகே சிறப்பு. அப்ப அது கவனிச்சிடலாம். எங்களுக்கு இப்ப உதாரணமா தமிழ் படிக்க வேணும்ன்ற ஒரு ஆசை இருந்தது. சின்ன வயசுல அது வடிவா தெரியாது, அந்த ஆசை எங்களுக்கு எங்களோட அறிவுல இருக்காது. ஆனாலும் அந்த ஒரு ஆர்வம் இருந்தால் பல மொழிகளோட வளர வேண்டும். பிற்காலத்துல அப்படி வந்தால் அது கண்டிப்பா படிக்கலாம். இப்ப உதாரணமா எவ்வளவு வெள்ளைக்காரர்கள் வந்து 30-40 வயசுலயே ஒருக்கா திருக்குறள் படிச்சு அப்புறம் இதுல இருந்தே தமிழ் கற்க வேணும்னு யோசிச்சிருக்கிறாங்க, கற்றிருக்கிறாங்க. அப்ப எங்களால முடியாது. சோ அது கண்டிப்பாக முடியும். தமிழ் ஸ்கூல் ஒன்று இருந்தாலும் நாங்க இங்கிலீஷ் வந்து ஒவ்வொரு மூலையிலயும் நாங்க அதை எடுக்கலாம். ஆனாலும் தமிழ் இல்லன்னு இல்ல. எல்லாம் இப்ப வீடியோஸ் தமிழ்ல பார்க்கலாம், படங்கள் தமிழ்ல பார்க்கலாம், புத்தகங்கள் தமிழ்ல வாசிக்கலாம். தமிழ் ஸ்கூல் மட்டும் இல்ல, தமிழ் பலவரத்துக்கு வந்து வேற வழிகளும் இருக்குது. அதை நாங்க உள்வாங்கி கண்டுபிடிச்சா நாங்களும் அதுல தமிழ் கற்கலாம். ஆனா இன்னும் ஒரு ஃபீசிபிலிட்டி என்று சொல்வார்கள். எங்களுக்கு வந்து இலகுவான முறை வந்து இப்ப தர்ணிகா, அபிராமி, நீதினி, அபிஷா, தர்ஜினி, நான் எங்கட அப்பா அம்மா நாங்கள் வெளிநாட்டுல பிறக்கிறோம். ரஜினி இங்க பிறந்தேன், நான் இங்க பிறந்தேன்னு வைப்போம். எங்களுக்கான ஃபீசிபிலிட்டி எது முதல்ல கேட்கறதுக்கு இலகுவா இருக்கும்? ஃபீசிபிலிட்டி என்ன தமிழ் சொல்லலாம்? கட்டணம் இல்ல, ஃபீசிபிலிட்டி என்ன எங்களுக்கான வசதி, அதாவது சரியான தமிழ் இல்ல, எங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்று கூட சொல்லலாம். எங்களுடைய அம்மாக்கள் எங்களுக்கு வீட்டுல அவையின் மடியில நாங்க பிறக்கிறோம். இந்த நாட்டுல வளரும் போது எந்த மொழி எங்களுக்கு இலகுவாக எங்களுக்கு முதல்ல கேட்க வாய்ப்பு இருக்கும்? இலகுவாக என்று பிள்ளை இல்ல, பெற்றோருக்கு எந்த மொழியை இலகுவாக கொடுக்க குழந்தை பருவத்துல இருந்து? இல்ல, இங்க பிறந்திருந்தா நாட்டு மொழிதான். இப்ப நான் கேட்கிறேன், இப்ப நாங்க ஏன் இவ்வளவு பேர் அம்மாவையும் சொன்னாங்கன்னா, எங்கட அம்மாக்கள் டச்லயும் இங்கிலீஷ்லயும் அவ்வளவு ஃப்ளூவெண்டா முதல் பிள்ளை பிறகைகளே இருந்திருக்க முடியாது. ஏன்னா நாங்க ஃபாரின் கண்ட்ரில இருந்து வந்தாங்க. சரியா? முதல்ல பிறந்த உடனே மூக்க பிடிச்சு கண்ணை பிடிச்சு சொல்லுவாங்க, என்ன செல்லக்களி, அம்மாண்டு சொல்ல, அப்பாண்டு சொல்ல. அதை இங்கிலீஷ்ல சொல்லி கொடுப்பாங்களா? அவங்க இயல்பா தமிழ்ல முதல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. இல்லன்னு சொன்னவா இல்லையன்னு நீங்க தாய் மற்ற மொழியில தானே, அப்படியா? நீங்களும் சொன்னீங்க இல்லையன்னு. இப்ப அப்படியா? டாக்டர் முதல்ல சொல்லி கொடுக்க வசதியா இருந்திருக்குமா? இந்த இந்த ஜெர்மனி இப்போதான் பிறந்தார், எங்களுக்கு ஜெர்மனி தான் ஃப்ளூயண்டா இருக்கும். இல்ல, இப்ப உங்களோட அம்மாவும் நீங்க மூத்த பிள்ளை ஜெர்மனில பிறக்குறீங்க, அம்மா இலங்கையில இருந்து வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் இலங்கையில இருந்து அப்ப நாங்க அதுதான் பேர் சொல்லி சொன்னோம். இவ்வளவு பேர் அம்மாக்கள் எந்த அம்மா நினைச்சேன் நீங்க ரஜினி ஆண்டி நீங்க இங்க பிறந்திருக்கிறேன்னு சொல்லிக்க நினைச்சேன். இல்ல, உங்களோட சேர்த்து கொண்டு நான் எங்களையும் விட்டுட்டு உங்கள் 3 பேரையும் எடுத்தோம்னா நீங்க பிறக்குறீங்க. உங்களுக்கு எது ஃபீசிபிளான மொழியாக இருந்திருக்கு உங்களோட அம்மா அப்பா? ஏனடா அடிக்காத தலைப்பை நான் வேற பக்கங்கள்ல சரியாக்குறதுக்கு ட்ரை பண்ணேன். நாங்க அந்த என்வாயன்மெண்ட்ல வாழ லைக் நாங்க அம்மா அப்பா தமிழ்ல தானே லைக் பேசுவாங்க முதல் மொழியாக. சோ அவங்க பேசுற இத எங்களுக்கு குறுக்குறாங்க. சோ எங்களை என்வாயன்மெண்ட்டுக்கு லைக் எப்படி சொல்றது, நாங்க அந்த என்வாயன்மெண்ட்ல வாழ்றோம். சோ எங்களுக்கு லைக் தமிழ் தான் லைக் முதல் லைக் வரும். நாங்க லைக் பிள்ளைங்களாக இருக்க நாங்க லைக் முதல் சொல் வந்து தாத்தா அல்லாட்டி அம்மா தான் சொல்ல, யாரும் மம் என்று சொல்றது இல்லை இங்கிலீஷ் ஆங்கிலத்துல. லைக் அது சில பேர் சொல்லுவாங்க, அவங்க இலங்கையிலேயே மாமி என்று கூப்பிட்டு பழகின அம்மா இங்க வந்து பிள்ளை பெற்றா பிள்ளைக்கும் மாமி என்று தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அது இல்லை, மொழி ஒரு மொழி என்று சொல்ல பாக்கல வசதியா இருக்கிற மொழி வந்து தன்னுடைய தாய்மொழி தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க முடியும். அப்போது இன்னும் ஒரு கருத்துல உடன்பட்டு நீங்கள் தாய்மொழியை முதல்ல படிச்சா ஏனைய மொழிகள் படிக்க இலகுவா இருக்கு. என்ற ஒரு மொழி எழுத்து வடிவம் அதன் கிராமர் தெரிய கிட்டத்தட்ட சிமிலாரிட்டியோட மற்ற மொழிகள் இருந்துட போகுது.
இங்கிலீஷை படிச்சவருக்கு டச் படிக்கிறது சுகமா இருக்கும். டச்சையும் இங்கிலீஷையும் படிச்சு கொண்டவருக்கு மேபி பிரெஞ்சு கொஞ்சம் வித்தியாசம், ஸ்பானிஷ் போன்ற மொழிகள் படிக்க ஈஸியா இருக்கும். ஏனென்னா அங்க சிமிலாரிட்டிஸ், அதாவது ஒத்து போற தன்மைகள் இருக்கும் இல்லையா? சரி, வாழ்த்துக்கள். ரஜினியன் டீம் நினைச்சுக்கொண்டு கருத்து கேட்டு இனி உற்சாகமான வணக்கம் பாமாதிரி இருக்கும் இணைந்திருக்கிற எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். முதல்ல தரணிகா உங்களுக்கு நேருக்கு நேர் நிகழ்ச்சி முதலாவது தொகுப்புக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் தொடருங்கள். இணைந்திருக்கும் அபிராமி ஹபிஷா நீதினி மாமாவுக்கும் என்னுடைய அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். கேட்டுக்கொண்டு வந்தேன் தரணிகா. ரஜினி மாமி எல்லாம் கதைப்பேன், சிரிப்பேன், எல்லாம் செய்வேன். இந்த தமிழ் மொழியா இந்த மொழியா அப்படின்னு கொஞ்சம் அந்த ஒரு கூட விருப்பத்தால ஒரு மாதிரி ஆயிடுவேன். அப்படி யாரும் காய்ச்சிட்டாலே ஏதோ எனக்கு தெரியல அது சரியா இருக்குமா அப்படியா இருக்கு. ஆனா அந்த ஒரு இது வெறும் தாய்மொழி தான், அது சரியா கொடுக்கணும். ஆனா நான் தரணியாக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் உடைய பாவம் டிவியில் தமிழ் வானொலி நான் வந்த காலத்துல இருந்து உங்களை மாதிரி சின்ன வயசுல நான் வந்தேன். நீங்க அந்த வந்த காலத்துல இருந்து நான் ஆக்கங்கள் ஓவிபிக்கள் எல்லாமே கேட்டு 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 காது நிறைய தரணிகா அபிராமி சொல்ல முடியாது, நீதினி அபிஷாட வயசு சரி வந்திருப்பேன். அப்போ அந்த அந்த ஆர்வம் எனக்கு நிறைய இருந்தது. அதுக்கு பிறகுதான் திடீர்னு அப்ப நிறைய சொற்கள் அந்த தமிழ் நிறைய தமிழை கொடுக்கணும். அப்ப என்னுடைய கதைக்குள்ள நிக்கையில பொதுவா எங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு ஒரு பெண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு அந்த தாய்மொழிக்கு நாங்க சரியா ஊட்டிடணும். இங்க போய் படிக்கலாம், தேடி படிக்கலாம், பிறகு படிக்கலாம், இன்னொரு மொழியை கற்றுட்டு படிக்கலாம்ன்றது என்னை பொறுத்தவரையில அது இல்லை. அங்க யார் நீங்க எல்லாம் ஒரு அம்மாவா இருக்கேக்குள்ள அந்த மொழியை கொடுக்கறது தான் நீங்க கட்டித்தரேன். அதுதான் உண்மையான விஷயமும் கூட. அவைகளால மட்டும்தான் கொடுக்க முடியும், அவைகளால மட்டும்தான் முதல்ல செலுத்த முடியும், அவைகளால மட்டும்தான் உணர்வோட கொடுக்க முடியும்ன்றது என்னுடைய கருத்து. மிக மிக சிறப்பான வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நீங்களும் வருங்காலத்துல நல்ல ஒரு அம்மாக்களா நிறைய பிள்ளைகள் எல்லாரும் பெற்று அந்த தாய்மொழியை நீங்க கொடுக்கணும் என்று என்னுடைய அந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். ரஜினி மாமி அங்க வயசுல பாம்புக்கு நெஞ்சுவாவோ சுவிஸுக்கு வந்து கேட்க தொடங்கிய சொல்லுங்க ரஜினி. 1997 இருந்து நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆரம்ப காலத்துல இருந்தே முதல்ல இருந்து வந்த காலத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அப்ப நீங்க சுவிஸுக்கு 15 வந்துட்டீங்க? 17 வயதில் வந்திருந்தேன். அப்ப உங்களுக்கு மாமாவை நாங்க பிறக்கிறதுக்கு முன்னமே தெரியுமா? இருக்கிறீங்களா பாமூத்துல? இணையவில்லை, அப்ப இணையவில்லை, பின்புதான் இணைந்தேன். சேட்டலைட்ல வருவோம், அது எஃப்எம் மீட்டர்ல போட்டுட்டு அல்லது டிவி டெக்ல கேட்கறது தான். அது டிவி மாதிரி ஆடியோ வரும். அவங்க முந்தி சொன்னாங்க சப்பானி காட்டிக்கு வந்து செட்டிக்கு முன்னால கீழே நிலத்துல இருந்து வந்து இந்த ரேடியோ தான் காலையில கேட்கு. அன்றிலிருந்து இன்று வரை ஒரு யங்கஸ்ட் அண்ட் சீனியர் நேயரண்டா அது ரஜினி ஆண்டி. அவங்க காலத்துல இருந்து இணைந்து இருக்கிறாங்க. வசந்தா ஜெயசரண்டி, நகுலா ஆண்டி, செல்வி ஆண்டி, செலின்தியாந்தன் ஆண்டி, வஜிதா முகமது ஆண்டி, நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அந்த காலத்துல 27 வருஷமா இருக்கிறாங்க இந்த ரேடியோட. என்னை விட வயசு கூட, அவ்வளவு வருஷம். அப்படி அதான் அவங்களோட 2 பேரும் திவீன் தினா 2 பேரும் 6 வயசு 7-8 வயசு 2 பேரும் 6 வயசா? 5 வயதில் ஆக்கப்படுத்த தொடங்கிவிட்டார். தினா 3 வயதில் இருந்து. எத்தனை வருஷம் செய்தவர்? இப்போ ஒரு 5 வருடங்களுக்கு முன்பு வரையும் செய்திருந்தவர்கள். நீங்க நேரத்துக்கு முன்பு வரை ஆமா தினாவின் என்ன பேசலாம் என்ற நிகழ்ச்சி தொகுப்பு கூட செய்திருந்தார். என்ன நிகழ்ச்சி? தினாவின் என்ன பேசலாம். அது என்ன செய்யறது அந்த நிகழ்ச்சியில? அவர்கிட்ட வந்துட்டு வந்தான். அவர்கிட்ட என்ன நிகழ்ச்சி என்னன்னு கேட்க அவருக்கும் தெரியல. இப்ப என்னத்தை பேசலாம் அவருங்க என்ன பேசலாம் தான் தலைவர். அதுலயே கழிச்சுனாங்க. அப்புறம் கொஞ்சம் அவர் சோர்ந்துட்டு பேசலாம் நிகழ்ச்சியில. ஒவ்வொரு அது ½ மண்டே பின்னேறம் நினைக்கிறேன். ஒரு தலைப்புடன் வந்து என்ன பேசலாம். அது நல்லா இருக்கு. இப்ப கனவேர் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்க வேணும். 2 நிமிஷம் எடுத்து முடிக்கலாம். இப்ப எத்தனையோ ரேடியோக்கள் வந்து அந்த சுவித்திர வருஷம் வந்து எல்லாம் வச்சிருப்பினோம். ஆனா பல நிர்வாகங்கள் மாறி இருக்கும், அட்மின் எல்லாம் மாறி இருக்கும். பேரை மட்டும் ஒண்டா வச்சிருந்து 30 வருஷம் 40 வருஷம் சொல்லிடுவோம். ஒரே நிர்வாகத்துல ஒரே
மன்னிக்கணும், ஒரே இடத்துல இருந்து ஆஹ், ஒரே ஆட்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய யூரோப்ல ஒரே ஒரு ரேடியோ, அது ஃபர்ஸ்ட் ஆடியோ மட்டும்தான். இந்த 500வது பொன்மாலை பொழுதுக்கு வந்திருக்கிறோம். அது யாருமே இவ்வளவு மேடை செய்ததில்லை. மற்ற நிறைய ரேடியோக்கு செய்திருக்கிறோம். சன்ரைஸ், தென்றல் எஃப்எம், சந்திரோதயம் எஃப்எம், மிக பிரபலியமான தென்றல் எஃப்எம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 106.1 எஃப்எம்ல வந்து நாங்கள். சந்திரோதயம் எஃப்எம் அது பயங்கர ஃபேமஸ் ஈஸ்ட் லண்டன்ல. ஒவ்வொரு வீட்டுக்கும் தெரியும் அந்த எஃப்எம் ரேடியோ. அதெல்லாம் நிறைய அறிவிப்பாளர்கள் பயிற்சி பெற்றவைய. ரஜினி ஆக்கள் யூரோப்புக்கு வந்து நாங்கள் சேட்டலைட்டு கூட வந்து டிஷெட்ல வந்து டெக்குல வருவோம். அதுல அதை எஃப்எம் மீட்டருக்கு போட்டா ரேடியோலையும் அது வருவோம். அப்ப ஒரு மணித்தவர்கள் 2004ஆம் ஆண்டு தான் ஃபுல் டைம் வந்தாங்க. நீங்க தொட்டபடினால் அதை கொண்டு வந்தோம். இப்ப தரணிக்காடைய கன்க்ளூஷன், உங்களுடைய முடிவை கேட்டுக்கொண்டு நிறைவுக்கு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். நன்றி. என்னுடைய கன்க்ளூஷன் என்றா நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ல தமிழும் ஆங்கிலம் முக்கியம். ஆனால் ஒரு கன்க்ளூடா பார்க்க எல்லா மொழிகளும் தான் முக்கியம். உங்களை தாய்மொழி என்றாலும் ஆங்கிலம் என்றாலும் எல்லா மொழிகளும் தான் முக்கியம். உங்களுக்கு இந்த எனர்ஜி போயிடுச்சிருக்கா? ஓம் தரணிக்கா, வாழ்த்துக்கள். மிக சிறப்பா இருந்தது. நன்றி. இப்ப தரணிக்காவின் முதலாம் நேருக்கு எனர்ஜி முடிந்து விட்டது. நன்றி, வணக்கம். நன்றி, மகிழ்ச்சி. வர 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 ஒவ்வொரு வாரமும் இந்த ஆர்கியூமெண்ட் திருப்பி திருப்பி சில நேரங்கள்ல பாயிண்ட்லெஸ்ஸா இருந்தாலும், ஆனா அது சண்டைக்காக இல்லை, எதிர்கருத்து போட வேணும். நீங்களோட கன்க்ளூஷனோட என்னுடைய இதை சொல்றேன். இப்ப அபிராமி, நீதினி, அபிஷா, தரணிகா, இன்றைக்கு எடுத்த தலைப்பு வந்து எனது அம்மாவும் எனது பிள்ளையும். எது முக்கியம்? இதுதான் நீங்க எடுத்த தலைப்பு. எந்த அம்மாவும் எந்த மகளும், அதாவது உங்களோட அம்மாவும் உங்களோட மகளும் தான் இன்றைக்கு எடுத்த தலைப்பு. சரியா? ஓகே. முன் சீட்ல ஒரு ஆளைத்தான் இருத்தலாம் என்றா யாரை இருத்துவீங்க என்றதான் இன்றைய தலைப்பு. அம்மாவையா உங்களோட பிள்ளையா? அம்மா. நான் போயிருப்பேன். சரி, அது உண்மையில முன் சீட்ல இருக்கிறது ஓகே. பின் சீட் இருக்கிறபடியா 2 சீட் உள்ள கார் தான் இருக்குது. ஒரு ஆளை லெஃப்ட் அவுட் பண்ணிட்டு நீங்க பயணம் போகணும். நீங்க தான் டிரைவர் சீட்ல, ஒரே ஒரு பேசஞ்சர் சீட் தான், 2 சீட்டர் கார் இது. இப்ப அம்மாவும் நிக்கிறா, என்ற பிள்ளையும் நிக்குது. என்னுடைய பிள்ளை கணவன் இல்ல, கணவன் இங்க சீன்லயே இல்ல. சும்மா நீங்க ஷோர்ட் தூரம் போறதா, கோயிலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா அம்மாவை ஏத்துவீங்க. நீங்க லாங் ட்ரிப் போறேன்டா பிள்ளையத்தான் ஏத்தணும். அதுதான் தாய்மொழி வந்து அம்மாவாக நிற்கிறார். அம்மா முக்கியம், ஆனா உங்களோட வாழ்க்கையை கொண்டு போறதுக்கு உங்களோட பிள்ளை முக்கியம், வாழ்விட மொழி முக்கியம். இது தரணிக்கான கன்க்ளூஷன்ல இப்படிப்பட்ட தோட்ஸை நீங்க போடணும். கொஞ்ச நாளைக்கு செய்யுங்க இதை. இப்ப தரணிக்கா மட்டும் இல்லை, அபிஷா, அபிராமி, நீதினி, நீங்கள் கூட அந்த ஆர்கியூமெண்ட்ல டெவலப் பண்ணுவீங்க. சரியா? உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, எனக்கு இப்படி இந்த பாயிண்ட் வந்தது, ரிப்பீட்ல நீங்க கேட்கல, ஆச்சரியப்படுவீங்க. சரிதானே? அப்ப தரணிக்கு ஒவ்வொரு முறையும் உடன் தலைப்பா கொடுக்க போறீங்க. சரி, ஓகே. ஆனால் ஆவலாக ஏனையவர்களும் இணைய வேண்டும். நிறைய பேர் இணைகிற போதுதான். யாரு பிரியா அம்மா அடுத்த நிகழ்ச்சியா அல்லது எதுவும் பேச போறீங்களா? பிரியா எப்போ இணையலாம்? இணைஞ்சிருப்பாவா? அது எப்படி சொல்லாம ஒவ்வொரு முறை இணைகிறது? உங்களுக்கு ஒரு பேசுங்க. எனக்காலம் முதலும் வந்திருந்தவர், பிறகு கொஞ்ச நாள் பிரியா சரி, பிரியா விட்டாவா, திருப்பி இப்ப வந்துட்டா பிரியா. நல்லூர் திருவிழாக்கு போயிட்டு வந்து. சரி, பிரியா அவர்களே ஒரு முறை வாழ்த்து சொல்ல விரும்புறீங்களா? இந்த தரணிக்காவுக்கு முதலாவது நிகழ்ச்சி. எடுக்க தெரியாது, மீட் எடுக்க தெரியாத கதைச்சது இல்ல ஒரு காலமும். கதைச்சது இல்லையா? எடுக்க இல்லாது, எடுக்க இல்லாது. நான் மியூட் பண்ணலாமே தவிர அன்மியூட் பண்ணேன். அன்மியூட்டுக்கு சைன் அது 2-3 தடவை கொடுத்துட்டேன்.
அப்படி கதைக்காம இருந்தா இந்த ஒற்றர்கள்னு சொல்றது வேவு பார்க்க வர்றாங்க அதை விட வந்து firststory.netலயே பார்க்கலாமே. ஆமா. ஆனா இதுக்குள்ள வந்து ரெண்டும் உங்களை எல்லாரும் பார்க்கணும் என்ற ஒரு வேவு தான். 2-3 தரத்துக்கு மேல கதை சொல்லாம இருந்தாங்கன்னா நாங்க பேன் பண்ணி விட்டுருவோம். பெர்மனண்டா ரிப்போர்ட் பண்ணி விட்டுட்டு அவங்க ஜூம் பாவிக்கல அது வாழ்க்கையில. ஜூம் வந்து அப்படி ஆகக்கூடாது பிரியா அவர்களே. அவே ஒரு முறை பேசுங்கள், பேசித்தான் இருக்கணும். ஏன்னா இது சிறுவருடைய நிகழ்ச்சி. நீங்க சிறுவரா இருந்தாலும் வரலாம், பெரியவரா இருந்தா நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்திட்டு வாங்க, அல்லது firstodio.net அல்லது partyvitam.comல வர வேணும். 2-3 நாளைக்கு நான் பாக்குறேன். அதுக்கு பிறகு நீங்க அடம் பிடிச்சீங்கன்னா அதாவது டோட்டல் பேண்ட்ல போட்டுவிட. ஏன்னால் ஜூம் அப்படி செய்ய முடியாது. ஜூம் வந்து ஆக்கள் இணையறதுக்கு தான், கேட்கறதுக்கு அடுத்த அவென்யூஸ் இருக்குது. திருப்பி தெரியலையா fatv.tamil.com அது வெப்சைட், அல்லது ஃபர்ஸ்ட் ஆடியோ FIRSTUDIO.net அல்லது முகநூல்ல பார்ட்டிவி தமிழ் எல்லாத்துக்கும் லைவ் வந்து வந்துடும். சார் அடுத்த முறை பார்க்கலாம். நான் இப்படியே இணைகிறேன், தொடருங்க. ஏன்னா திருப்பி கிளிக் குரல் அனுப்பாட்டுறது கஷ்டம், டைம் போகும். நான்